ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோல கிளாஸ் ரூம் ஆஃப் த்ரெட் அனிமே சீரிஸோட சீசன் 2 ஓட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். எபிசோட் 9ல ஹோரிகிதாக்கும், குஷிதாக்கும் ஒரு பெட் வச்சிருப்பாங்க. அந்த பெட்ல கடைசியில ஹோரிகிதா தான் ஜெயிச்சிருப்பா. இந்த பெட்ல நீ ஜெயிச்சிட்டேன்னா, நான் உன்ன எந்த தொந்தரவுமே பண்ணக்கூடாது தான். மத்தபடி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவ என்ன சொல்ல வரான்னா, இன்டைரக்ட்டா நான் அடுத்ததா அயனகூச்சிய டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இத கேட்ட உடனேயே ஹோரிகிதா ரொம்பவே கவலைப்படுறா. ஆனா பார்க்குற நமக்கு நல்லாவே தெரியும் யார்கிட்ட யார் மாட்ட போறான்னு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம அயனகுஜியோட ஸ்டடி குரூப் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது மத்த ஸ்கூல் மாரி இல்லாதனால, நம்மளால மத்த கிளாஸ் பசங்கக்கூடலாம் சரியாவே பேசிக்க முடியல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா. ஆமா, மத்த ஸ்கூலா இருந்துச்சுன்னா, பக்கத்து கிளாஸ்ல பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இந்த ஸ்கூல பொறுத்தவரைக்கும் பக்கத்து கிளாஸ் தான் நமக்கு ரொம்ப போட்டியே. அதனால அந்த மாரி பழகுறது சரி வராது அப்படின்னு சொல்றான். இவங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போதே, ஏ கிளாஸ்ல லீடரா இருக்கிற சகேனாகியும், பி கிளாஸ்ல லீடரா இருக்கிற ஈச்சனஸும் பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. இத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லப்போனா அவங்களுக்குள்ள தான் மிகப்பெரிய போட்டியே இருந்திருக்கணும். எப்படி இவங்க எதுவுமே நடக்காத மாரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, இந்த கன்வர்சேஷன விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போது. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி பேச்ச எடுக்குறாங்க. அப்ப சாக்குரா மட்டும் உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா? அப்படின்னு சொல்லி அயன பூஜைய பார்த்து கேட்கிறா. அது என்ன நீ அயன பூஜைய மட்டும் கேட்கிற? நீ எதுவும் ரூட் விடுறியா? அப்படின்னு சொல்லி சாக்குராவ எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறமா கரைசவாவும் சாட்டாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, கரைசவாவ யாரோ ஃபாலோ பண்ற மாரி ஃபீல் ஆகுது. கரைசவா மட்டும் இல்ல, கிளாஸ் டீல இருக்கிற நெறைய பேர யாரோ ஃபாலோ பண்ற மாரியே நெனைக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அயனகுஜி கரைசவா கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப கரைசவாவும் சொல்றா, "என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நீ சொன்ன மாரியே உன்னோட ஸ்டடி குரூப்புக்கே தெரியாம உன்ன நான் நோட் பண்ணிட்டே தான் இருந்தேன். அப்ப ஏ கிளாஸ்ல இருக்கிற சிலரும், சி கிளாஸ்ல இருக்கிறவங்களும் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தாங்கன்னு" சொல்றா. அப்ப நம்மளோட ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேள சகேனாகி தான் ஏ கிளாஸ்ல இருந்து ஆள் அனுப்பியிருப்பாளோன்னு. அதுக்கு அடுத்த நாளு கிளாஸுக்குள்ள வரும்போது சூட கூட சொல்றான். இந்த சி கிளாஸ்காரங்க என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்காங்கன்னு. "நீ எதுவும் அவங்கள அடிச்சிரலையா?" அப்படின்னு சொல்லி ஹிராட்டா கேட்கும்போது, "இல்ல நான் அவங்கள இக்னோர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஹோரிகிதா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்றான். பரவால்ல, ரொம்ப நன்றியோட இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அயனகோஜி கூட நெனைக்கிறான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹோரிகிதாக்கு ஒரு சின்ன டவுட் வருது. சி கிளாஸ் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாலுமே கூட நீ எனக்கு ஹெல்ப்பா இருப்பல்ல அப்படின்னு சொல்லி அயனகோஜிய பார்த்து கேட்கிறா. நம்ம ஏ கிளாஸ்க்கு போற வரைக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அயனகோஜியும் சொல்றான். அதுக்கப்புறமா ஒரு புக்க குடுத்து, இந்த புக்க லைப்ரரியில மட்டும் இன்னைக்கு வச்சுரு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. நீ கண்டிப்பா சப்மிட் பண்ணியே ஆகணும்னு சொல்றா. நம்மளோட ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த புக்க சப்மிட் பண்றக்காண்டி போயிருக்கான். அங்க போன இடத்துல சி கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் எல்லார்ட்டயுமே கைண்டா பேசுவா. அவகிட்ட கொஞ்ச நேரம் நின்னு பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் சில புக்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு, என்னோட கிளாஸ்ல இருக்கிற யாருமே புக்ஸ் எல்லாம் பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க யாருமே ஒழுங்கா படிக்க கூட மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீயாவது என் கூட பேசுறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா டீச்சர் வந்து அயனகுஜிய யாரோ பார்க்கறதுக்குன்னே வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா, அது வேற யாரும் கிடையாது. அயனகோஜியோட அப்பா தான். வந்தவரு, "இதெல்லாம் ஒரு ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்ல நீ படிச்சுட்டு இருக்க. இதுக்கு என்னோட ஒயிட் ரூம் எவ்வளவோ பரவால்ல." அப்படின்னு சொல்லி ஏதோ ரூம பத்தி பேசுறாரு. அங்கருந்து "நான் தான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் எனக்கு நீங்க தேவையில்ல." அப்படின்னு சொல்றான். நீ வந்ததுக்கு அப்புறமா அங்க செக்யூரிட்டில இருந்தவரு இறந்து போற மாரி சிச்சுவேஷன் ஆயிருச்சு. "இப்ப கூட நீ திரும்ப வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாரி சோக கதைலாம் சொல்லி என்னை கில்ட்டாக வச்சுட்டு திரும்ப வர வைக்கலாம்னு நெனைக்காதீங்க. இந்த மாரி ட்ராபிக்லாம் நான் விழுக மாட்டேன்னு" சொல்றான். அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் வராரு. பிரின்சிபலோட பேரும் செகண்ட் நேம் சகேனாகின் தான் இருக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறமா, "அயனகோஜியோட அப்பா என்னோட பையன இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியேத்திருங்க. அவன நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, பேரண்ட்ஸாவே இருந்தாலுமே கூட ஸ்டூடண்ட்டோட பர்மிஷன் இல்லாம அவன கூட்டிட்டு போக முடியாது. என்னைக்கு உங்க பையன் விருப்பப்பட்டு வரானோ, அன்னைக்கு தான் என்னால அனுப்ப முடியும். என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாரு. இப்ப அயனகோஜியோட அப்பாவுக்கு வேற வழி தரல. அவரும் அங்கருந்து கிளம்பிர்றாரு. "சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏ கிளாஸ்ல இருக்கிற லீடரா இருக்கிற பொண்ணுக்கும் சகேனாகின் தான் செகண்ட் நேம் வருது. உங்களுக்கும் சகேனாகின் தான் வருது. இதுக்கு எதுவும் காரணம் இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடியே, "நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது வேற யாரும் கிடையாது. என்னோட பொண்ணு தான். ஆனா என்னோட பொண்ணுன்றதுக்காண்டி அவருக்கு நான் எந்த ஒரு ஃபேவரிங்குமே பண்றதே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் அவளும் இந்த ஸ்கூல்ல ஒரு சாதாரண ஸ்டூடண்ட் அவ்வளவுதான். அவளுக்குன்னு ஸ்பெஷலா நான் எதுவுமே பண்ணல." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ அங்கருந்து கிளம்பிர்றான். போறதுக்கு முன்னாடி டீச்சர பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். "என்னோட அப்பாவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. சொல்லப்போனா என்னோட அப்பா இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. போன தடவ என்னோட அப்பா வந்து உங்ககிட்ட என்ன இந்த ஸ்கூல விட்டு வெளியேத்தணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் தான். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க டி கிளாஸ்க்கு மட்டும் தான் கிளாஸ் டீச்சரா இருந்திருக்கீங்க. இதுவரைக்கும் உங்களோட கிளாஸ்ல சேர்ந்த எந்த ஒரு பசங்களுமே பெருசா சொல்ற அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இல்ல. அதனால யாருமே ஏ கிளாஸ்க்கு போகவே இல்ல. அதனால உங்களுக்கு ஒரு ஆசை உங்களோட கிளாஸ வந்து ஏ கிளாஸ்க்கு கொண்டு போணும்னு. அதனால என்ன யூஸ் பண்ணி உங்களோட கிளாஸ ஏ கிளாஸ்க்கு கொண்டு போணும்னு நினைக்கிறீங்க. இனிமேலு உங்களோட கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இனிமேல் நான் எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறான். "எதுக்காக இப்படி பண்ற? ஏ கிளாஸ்க்கு போனா உனக்கு தான் நல்லது." அப்படின்னு சொல்லும்போது, "அதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமுமே இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பிர்றான்.
அன்னைக்கு ராத்திரியே கரைசேவருக்கு கால் பண்ணி, "இதுவரைக்கும் உன்கிட்ட நான் நெறைய வேலைகள குடுத்துருக்கேன். ஆனா இனிமேலு எனக்கு எந்த ஒரு காரணமே தேவையில்ல. இனிமேல் நீ எனக்கு எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு அவசியமே இல்ல. இனிமேல் நான் உன்ன தொந்தரவும் பண்ண மாட்டேன். என்னோட கான்டாக்ட்டையும் டெலீட் பண்ணிருன்னு" சொல்றான். கரைசேவாவுக்கு ஒண்ணுமே புரியல. "எதுக்காண்டி இப்படி திடீர்னு என்னென்னமோ பேசுற? ஏ கிளாஸுக்கு போணும்னு நீ தானே சொல்லிக்கிட்டே இருந்த. இப்ப என்ன வேணான்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. இவ்வளோ நாளு நான் உனக்கு ஒரு சில வேலையெல்லாம் குடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இனிமேல் அந்த ஒரு காரணம் எனக்கு இல்லாம போயிருச்சு. அதுக்காக உன்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணனே. உனக்கு எந்த ஒரு பாதிப்பே வராம உன்னை பாதுகாப்பேன்னு. அந்த ஒரு ப்ராமிஸ நான் கீப் அப் பண்ணிட்டே தான் இருப்பேன். அத நெனச்சு நீ எதுவும் பயப்படாத. இதுவே நம்ம பேசுற கடைசி தடவையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அயனகொச்சி சொல்றான். இத கேட்டவுனே கரைசவாவுக்கு ஒரு மாரி இருக்கு. ஏன்? எதுக்கு? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே இருக்கா. "நீ எதுக்காண்டி இவ்வளோ யோசிக்கிற? உனக்கு இது தானே வேணும். இவ்வளோ நாளும் உன்ன தொந்தரவு தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இத சொல்றதுக்காக நீ சந்தோஷம் தானே படணும். ஏன்? எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, "எனக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்லி கரைசவா சமாளிக்கிறா. ஆனா, ஆக்சுவலா சொல்லப்போனா, கரைசவாவுக்கு இந்த மாரி நம்ம ஹீரோக்காண்டி வேலை பார்க்கலாம் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். ஆனா, அவன் கேட்கும்போது ஓப்பனா சொல்ல முடியாம போயிருக்கும். அதனால தான் அவளும் சரின்னு சொல்லி சமாளிச்சுருவா. இனிமேலு நம்மளோட ஹீரோ ஏ கிளாஸுக்கு போறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம இருக்கானா, இல்ல இதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கான்றது வரப்போற எபிசோட்ல நமக்கு தெரியும். இதே இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.